நித்யானந்தம். இந்த காணொளியில் கைலாசா சார்பாக முருகர் பக்தர் மாநாட்டிற்கு பங்கேற்க வந்த விஐபிக்கள் மற்றும் அனைவரும் வரவேற்று அதில் நாம் மதுரையில் சென்றிருந்தோம். அங்கு பிஜேபி பிரசிடென்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்து, பிறகு திரு பொங்காட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் பிஜேபி நேஷனல் கோயின்சார்களை சந்தித்தோம். பிறகு சிவலிங்கம் பிஜேபி மதுரை சவுத் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சந்தித்தோம். புரொஃபசர் ரவி அவர்களை சந்தித்தோம். மிஸ்டர் ஜோதி மணிகண்டன் சங்கரன் அவர்களை பிஜேபி பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக்ட் அவர்களை சந்தித்தோம். ட்ரெஷர் மிஸ்டர் இப்ராஹிம் வெல்லூர் அவர்களை சந்தித்தோம். மிஸ்டர் இளங்கோ ஜிஆர்டி ஹோட்டல் மேலரை சந்தித்தோம். மிஸ்டர் அப்பலம் பாலா பிஜேபி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர்களை சந்தித்தோம். மிஸ்டர் சீமான் அவர்களை சந்தித்தோம். இவர்கள் அனைத்தும் சந்தித்து பிற இதர முக்கிய தலைவர்களை சந்தித்து கைலாச சார்பாக கைலாச தேசத்தின் ஒருங்கிணைந்த ஹிஸ்டரி மற்றும் அனைத்து புத்தகங்களை அனைவருக்கும் வழங்கி, சாமிஜி அவர்களின் நல்லாசியம் அவர்களுக்கு கூறி, மேநாட்டில் வந்த பக்தர்களை வரவேற்று அவர்களுக்கு கைலாசா சார்பாகவும் மாநாடுக்கு வந்த மற்ற முருக பக்தர்கள் அனைவரையும் வரவேற்று கைலாசா சார்பாக அனைவரையும் வரவேற்றும். அதை முருகர் பக்த மாநாட்டு வந்த அனைத்து மக்களும் உற்சாகத்துடன் கைலாசை பற்றி கேட்டு அறிந்து கைலாச தேசத்தின் வரலாற்றை மிகவும் உற்சாகத்துடன் கேட்டு அறிந்து கொண்டனர். இதன் மூலம் கைலாசா என்பது இந்துக்களின் ஒரே ஒரு தேசம் என்பதையும் மக்கள் பலவாறு வியப்புடன் கேட்டு கண்டுகளித்தனர். இவ்வாறு இந்துக்களுக்கு ஒரே ஒரு தேசம் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருப்பது கைலாசம் என்பதை அறிந்தவுடன் மக்கள், அப்போ நமக்கென்ன ஒரு தேசம் இல்லையே, இந்துக்கள் ஒரு தேசம் இல்லையே என்ற ஆச்சரியத்தின் கேள்வி கேட்கிறார்கள். நம்முடைய நிலைமை அந்த நிலையில் இருப்பது மக்கள் அப்போது உணர்கிறார்கள். இந்த முருக மாநாடு ஒரு பெரிய விழிப்புணர்வு நமது இந்து மக்களுக்கிடையே, அதுவும் தமிழ்நாடு மக்களிடையே ஏற்பட என்பதற்கு ஐயம் ஒன்றுமில்லை. அத்தகைய விழிப்புணர்வு இந்த முருகர் மாநாட்டின் மூலம் நம்ம மக்களுக்கு கிடைத்துள்ளது. இதில் பல தலைவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இதில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்று சிறப்பித்து அவருடைய உரை மற்றும் அதை காண கோடானு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள். ஸோ நீங்கள் மக்கள் வந்து காண்கிறீர்கள், இந்த பெருவெள்ளத்தை காண்கிறீர்கள். இதில் நயன் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் பவன் கல்யாண் அவர்கள், இன்னும் பல ஆதீன தலைவர்கள், அரசியல் பிரமுகர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாடு ஒரு ஆன்மீக மாநாடாக சிறப்புற்று விளங்கியது என்பதற்கு சிறிதும் ஐயமில்லை. முருகர் அவருடைய அருளால் இந்த மாநாட்டுக்கு வருத்த மக்கள் அனைவரும் கொடை போல மேகங்களால் சூழ்ந்து வெயில் எதுவும் இல்லாமல் மக்கள் இருந்ததையும் காண முடிந்தது. மக்கள் பெருவெள்ளத்தில் உற்சாகம் சென்றதை காண முடிந்தது. இத்தகைய பெரிய அருள் முருகன் அருளால் நிகழ்ந்தது மக்கள் கண்கூடாக பார்த்து மிகவும் ஆனந்தம் அடைந்து பெரும் வெள்ளத்துடன் அண்ணாமலை அவர்களின் உரையை கண்டு கேட்டு பெரிய விழிப்புணர்வை பெற்றார்கள் என்பதை ஐயமில்லை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.